ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் நவம்பர் 2ஆம் தேதி முதல் நவம்பர் 8ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பகவான் கடகராசியில் உச்சபலத்தோடு சஞ்சாரம் பண்ணுறாரு. சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு. சுக்கிரன் கன்னி ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு. நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சனியின் பார்வையில். அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் கன்னி ராசியில் இருக்கிற சுக்கிரனை பார்க்குறாரு. அதே சமயம் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார். துலா மாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாதம் சூரியன் துலாம் ராசியில் இருக்கார், நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க குருவின் 5ஆம் பார்வையில். ராகு கும்பராசியில் இருக்கார், மீனத்தில் சனி இருக்கார். இதில் குருவின் பார்வை புதன் செவ்வாய்க்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவானுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பெயர்ச்சி, ஒரே ஒரு கிரக பெயர்ச்சி இருக்குது. சந்திரனை விட்டுருங்க, அதில் 2 நாளைக்கு ஒரு தடவை போகிற பெயர்ச்சி. அது மேஜர் கிரக பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நவம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் ரிஷபராசிக்கும் துலாம் ராசிக்கும் மன தைரியத்தையும் ஆரோக்கிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவார். கடன் பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுப்பார். அதை தவிர சந்திரன் இந்த வாரத்தில் கும்பராசிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அதனால் இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2ஆம் தேதி காலை 11:27 வரை கும்பராசியில் இருக்கிற வரைக்கும் சந்திரன் கடகராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறாரு. நவம்பர் 2ஆம் தேதி காலை 11:27 சந்திரன் மீன ராசிக்கு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமத்தை ஏற்படுத்துகிறாரு. இங்கே மீன ராசியில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்காருன்னா, நவம்பர் 2ஆம் தேதி காலை 11:27 AM நவம்பர் 4ஆம் தேதி மதியம் 12:34 வரை மீனராசியில் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த 4ஆம் தேதி 4th நவம்பர் மதியம் 12:34 மேஷ ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அந்த மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. நவம்பர் 4ஆம் தேதி முதல் நவம்பர் 6ஆம் தேதி காலை 11:47 வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த நவம்பர் 6ஆம் தேதி அன்னைக்கு காலை 11:47 சந்திரன் ரிஷப ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். நவம்பர் 6ஆம் தேதி காலை 11:47 முதல் நவம்பர் 8ஆம் தேதி காலை 11:14 வரை, அதாவது சனிக்கிழமை காலை 11:14 வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து அடுத்த வாரம் வரைக்கும் அவருக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுத்துகிறார் சந்திரன். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணணும், எங்களுக்கு நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், தேவையில்லாத வார்த்தையால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த வாரத்தில் நீங்கள் உங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு முந்தின நாள், அதாவது நாளைக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னா இன்னையிலேருந்து இன்னைக்கு சந்திராஷ்டமத்தன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 3 நாட்கள். இந்த 3 நாட்களும் உங்கள் வீட்டுக்கு விட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா, அது போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை போயிட்டு வந்ததுக்கப்புறமோ கொஞ்சோண்டு வெள்ளைக்கட்டியை யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கணும். அவங்கள சாப்பிட வைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டம். அந்த வெள்ளைக்கட்டியை கொடுத்து அவங்கள சாப்பிட வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அது பண்ணுறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு வெள்ளை சர்க்கரை, ஒயிட் சுகர் கொடுக்கறது நல்லது. இதை தவிர நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வெள்ளி காயின் கையில் வச்சுக்கணும். அது நீங்கள் சந்திராஷ்டமத்தன்னைக்கு நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் கூடவே வரணும். அது கையில் வச்சுக்கணும். போயிட்டு வந்துட்டு சந்திராஷ்டமம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொண்டு போயிட்டு ஏதாவது ஒரு துர்க்கை கோயிலில் உண்டியல்லையோ அங்கே இருக்கக்கூடிய பூசாரியுடைய தட்டுலையோ போட்டுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், வார்த்தைகளால் வரக்கூடிய பொல்லாப்புக்கள் உங்களை விட்டு அகலும்.
குடும்பத்தில் நிம்மதி தாண்டவமாடுறதுக்கு இந்த பரிகாரம் உதவிகரமாக இருக்கும். வாருங்கள், உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் சந்திரன் 11, 12, 1, 2 ஆகிய இடங்கள் 3ஆம் இடம் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறார் இந்த வாரத்தில். இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருந்தாலும், இந்த 12ஆம் இடத்துல சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 11:27 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வார்த்தை விரயங்களால் நீங்களாக சில தேவையில்லாத குழப்பங்களை குடும்பத்தில் ஏற்படுத்துவீங்க. உங்கள் வார்த்தை தான் பிரச்சனை வரும். நீங்களாக எதையாவது சொல்ல வேண்டியது, இஷ்டத்துக்கு கதை விடுவீங்க. இந்த நாட்களில் வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும், குடும்பத்தில் எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய உடன்பிறப்புகள், இவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவீங்க. அவங்க பாட்டுக்கு தெளிந்த நீரோடையாக போயிட்டுருப்பாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனசில் சஞ்சலத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 4ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இல்லை, அதுக்கு அப்புறமும் பிரச்சனை இல்லை. இந்த ஒரு 2 நாளில் ஒரு சலனத்தை ஏற்படுத்திடுவீங்க. கவனமாக இருந்துக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயமும் அந்த நாட்களில் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன் அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தினால செலவுகள் இருக்காது. வீடு மனை சார்ந்த செலவுகள் ஏற்பட்டதுன்னா ஆரோக்கியத்தில் பாதிப்பு வராது. சரி, எங்களுக்கு வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார், அதனால் ஆரோக்கியம் வருமானு கேட்டால் இல்லை. அந்த நாட்களில் வார்த்தைகளால் குழப்பம் ஏற்படும். அதே சமயம் கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு செலவுகளையும் வார்த்தை விரயங்களும் ஏற்படுத்தினாலும் பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அடுத்தவங்க வாழ்க்கையில் நீங்கள் எதாவது பேசினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத அவமானத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்கள் 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி, இந்த வார கடைசியிலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும். அந்த நாட்களில் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக இருக்கும்போது அங்கே ஜாகிரதையாக இருக்கணும். என்றைக்குமே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சந்தோஷமாக இருக்கும்போது வாக்குறுதி கொடுக்காத, துக்கமாக இருக்கும்போது கஷ்டத்தை சொல்லாத அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வார்த்தைகளால் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருக்கோம், என்ன பேசுகிறோன்னு தெரியாது. நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அடுத்தவனை கிண்டல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு காயப்படுத்துறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. பேசுகிறதுக்கு முன்னாடி, வாயை விட்டு வார்த்தை வெளியில் வரத்துக்கு முன்னாடி வார்த்தையை நிறுத்தி யோசிங்க. அதாவது இப்போ இமெயிலில் சொல்லுவாங்க, உங்களுக்கு யார் மேலேயாவது கோபம் இருக்குன்னா இமெயில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு அதை டிராஃப்டில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிருங்க. 2 நாள் அதை விட்டுட்டு யோசிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன டைப் பண்ணிங்களோ அதெல்லாம் தப்புன்னு தோணும். அதெல்லாம் ஒவ்வொன்றா டெலிட் பண்ணுவீங்க, வார்த்தைகளை மாற்றுவீங்க. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகாமல் தடுக்கப்படும். அதே தான் உங்களுக்கு பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இதை பேசினா என்ன காயம் வரும் அப்படின்ட்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். சொல்லின் செல்வர் என சொல்லக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக, சுந்தரகாண்டத்தை படிப்பதன் மூலமாக உங்களுடைய வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்காமல் இருப்பதற்கும் நட்புகளை உருவாக்கி கொள்வதற்கும் உண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு தசம லாப விரயஸ்தானம், ராசி மற்றும் 2ஆம் இடம், இந்த இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது குருவின் பார்வை பலத்தின் காரணமாக பெரிய மனிதர்களின் பாராட்டு பத்திரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த வாரத்தில் உங்களுக்கு மரியாதை, ராஜ மரியாதை, கிடைக்காத இடத்துலலாம் மரியாதை கிடைக்கும். எவெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாலும், எவெல்லாம் உங்களை கண்டுக்காமல் இருந்தாலும் அவனா சார் சௌக்கியமா சார், ரிஷபராசிக்காரனா சார், நீங்கள் நல்லா இருப்பீங்க சார், பெரிய ஆள் சார் நீங்கள், என்னமோ பெரிய ஆள்னு அவன் நம்ம சொல்லிட்டு வாழ்த்திட்டு போவான். அவன் சாதாரண ஆளாக இருப்பான், அவன் நம்மளை வாழ்த்திட்டு போவான். ஸோ உங்களுக்கு அடுத்தவர்களின் ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய வாரமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய நபரில் நீங்களும் முன்னாடி இருப்பீங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அடுத்தவங்களுக்கெல்லாம் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பர்சனலுக்கு பண்ணிக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க. குடும்பத்தில் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா நினைக்கணும்னு நினைப்பீங்க. நீங்கள் உங்களுடைய லைஃப்பை கவனிக்க மாட்டீங்க. இதுதான் பிரச்சனையே உங்ககிட்ட. இதை மட்டும் மாற்றிக்கோங்க. கொஞ்சம் செல்ஃபிஷாக இருந்தால், இன்றைக்கி கலியுகத்தில் செல்ஃபிஷாக இருக்கிறது அவசியம்.
ஏன்னா உங்களுக்கு உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இந்த ரிஷபராசிக்காரங்களை பார்த்துக்கிறதுக்கு வெளியாள் கிடையாது, நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் உண்டு. இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சங்கடமான விஷயம், இறந்து போனால் கூட நம்மளே போய் படுத்துக்கணும் அப்படிம்பாங்க. அது மாதிரி ரிஷபராசிக்கு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாட்களான 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கான செலவுகளாக இருக்கும், அல்லது வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கான அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான வியாதி கிடையாது. உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கும், வியாதியாக இருக்காது, பெரிய வியாதியாக இருக்காது. மருத்துவ ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகணும் கிடையாது. ஒரு சின்ன ஒரு டோலோ இதுவோ இல்லை ஒரு பேராசிட்டமோலோ போட்டு உங்கள் உடம்பை சரிப்படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிம்பிளான சங்கடமாக இருக்குமே தவிர பெரிய கஷ்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சளி தொந்தரவு, லங்ஸ் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம், வளர்ச்சிக்கான நேரம், உழைப்புக்கான நேரம். அந்த உழைப்பின் பலனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் தந்தையுடைய கடனை நீங்கள் அடைப்பீங்க. தந்தை சொல்லுவார், உங்கள் அப்பா சொல்லுவார், அப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குப்பா, இந்த கடனை அடைக்கணும், அப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பான்ட்டு நீங்கள் அடைப்பீங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தந்தையை பேணி பாதுகாப்பது அவசியமான ஒரு விஷயமாக செய்வீங்க. தந்தை மூலமாக வரக்கூடிய மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கும் சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பேணுவது அவசியமான ஒன்று. தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் இந்த சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வழிபட்டு வாருங்கள். மன நிம்மதியும் ஆரோக்கிய நிம்மதியும் ஏற்படும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர ராசி பலன்கள். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12, 1 ஆகிய இடங்களில் ட்ராவல் பண்ண போகிறாரு. இந்த வாரக்கடைசியில் 8ஆம் தேதிக்கு மேலே ராசிக்குள்ளே வராரு. 6 முதல் 8ஆம் தேதி விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நீங்கள் ஃபாரின் ட்ராவல் ஏதாவது ட்ரை பண்ணால் கிடைக்கும். ஆனால் அதே சமயம் குடும்பத்தாரோடு போகிறதா இருந்தால் போங்க. நீங்கள் தனியாக போகிறதா இருந்தால் அனாவசியமான சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சில இடத்துல போயிட்டு யூல் பி ஸ்ட்ராண்டட்னு சொல்லுவாங்க, அதாவது தனிமையில் மாட்டிக்கிறது, அதாவது ஒரு கார் வராமல் கார் ரிப்பேர் ஆகி நிற்கிறது, அந்த மாதிரி சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தாரோடு போகிறது நல்லது. குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்க வேண்டும். இது 4ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுனால சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கு, நீங்கள் பொட்டிக் வச்சுருக்கீங்க, சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த இமிட்டேஷன் ஜுவல்லரி, தங்க நகைகள், இதெல்லாம் நீங்கள் வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் இந்த வாரம் 2ஆம் தேதிக்கு மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கும் வாய்ப்பு ஏற்படும். அதாவது எப்படின்னா, சின்ன கடன்லாம் அடைச்சிருவீங்க, பெருசாக ஒரு கடன் வாங்குவீங்க. அந்த பெரிய கடன் குடும்ப சந்தோஷத்தை தரும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு திருமணம் நடக்க போகிறதுனா, உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ திருமணம் நடக்க போகிறதுனா அவளுக்காக நீங்கள் கடன் வாங்குவேள். அதாவது உங்கள் தம்பி தங்கைக்காகவோ இல்லை அக்காவுக்காகவோ கடனை வாங்கி செலவு பண்ணுவேள். இது உங்களுக்கு ஒரு பெரிய லம்சம் அமௌண்ட். உங்கள் முதுகில் ஒரு பெரிய மூட்டையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். இந்த 10 ரூபா கடன், சில்லற கடன்லாம் அடைச்சிருவேள். இந்த திருவிளையாடல் படத்தில் தர்மி கேரக்டரில் நாகேஷ் சொல்லுவார், முதல்ல இந்த பால்காரன் கடன் அடைக்கணும். ஆக பல யுகங்களாக இந்த பால்காரன் கடன் எல்லா கடன் எல்லாத்துக்கும் இருக்குது. தர்மிக காலம் ஒரு பல யுகங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இன்றைக்கும் பால்காரன் கடன் தான் இருக்குது. அதனால் பால்காரன் கடன் அடைக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி எடுத்துருவீங்க. ஆனால் பெரிய கடனை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய தொழில் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். புதிய பொறுப்புகள் கூடுகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். தாயாருடைய சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பார்வையில் 4ஆம் வீட்டதிபதி புதன். அதனால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும், புதிய பொருட்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்.
இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடத்துல புதன் செவ்வாய் சேர்க்கை வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். மகாலட்சுமி வழிபாடு, தாயார் வழிபாடு. அது எப்படி பண்ணணும்னா, பெருமாள் கோயிலுக்கு போங்க. பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு தாயார் சந்நிதியில் நின்றுண்டு பெருமாளுக்கு உண்டான புருஷ சூக்தம், விஷ்ணு சூக்தம் இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம், இந்த 3 மந்திரங்களை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். உங்கள் அப்பா கிட்ட போயிட்டு உங்கள் மனைவி உங்கள் அம்மாவை பற்றி பெருமையாக பேசணும். உங்கள் அம்மா கிட்ட போயிட்டு உங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் அப்படி மாற்றி பேசணுன்னா திட்டு விடும். உங்கள் அப்பனுக்கு அறிவே இல்லைன்னு நம்மளே திட்டுவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் தாயார் சன்னதியில் போயிட்டு பெருமாளை பற்றி புகழ்ந்து பேச 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 தாயார் மகிழ்ந்து சந்தோஷம் அப்படியே உச்சி குளிர்ந்து போய் உங்களுக்கு வாரி பணத்தை கொட்டுவோம். உங்களை குபேரனாக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துவாள். அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமத்தோடு துவங்கிறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை 11:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் பொய் சொல்லுவீங்க. என்ன பொய் சொல்லுவீங்கன்னா, உங்கள் பசங்கள்கிட்டையோ உங்கள் மனைவிக்கிட்டையோ நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாம், அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் மத்தியானம் ஒரு 3 மணிக்கு மேலே உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு எங்கேயாவது வெளில போவீங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயமா வெளியில் போயிடுவீங்க. அஃபிஷியல் விஷயமா உங்களுடைய பிஸ்னஸ் தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். ஆனால் வீட்டில் என்ன சொல்லியிருப்பீங்க, நான் இதோ இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வேற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு பெருசாக சிக்கலை ஏற்படுத்த மாட்டார். அதே சமயம் சந்திரன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது சனியோடு இணைகின்ற காரணத்தினால குருவின் பார்வையில் இருப்பார். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நேத்திக்கு அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அலைச்சல், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அலைச்சல் இருந்திருக்கும்ல, அந்த அலைச்சல் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாட்களாக ஞாயிறு முதல் அதாவது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் உங்களுடைய தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகின்ற 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுடைய தொழில் விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் ஏற்படும். ராசியில் குரு இருக்கார். அதனால் கொஞ்சம் உங்கள் உடம்பு விஷயமா இருந்த தடுமாற்றங்கள் விலகும். ஆக்சுவலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 10 ராசியில் குரு இருந்தால் காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. நானே சொல்லியிருக்கேன், அப்படி தான் சொல்லணும், அதுதான் உண்மை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை சந்திரன் பார்க்கறதுனால பெருசாக கெடுதல் ஏற்படாது. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்காது. உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது, அதாவது 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை, 4ஆம் தேதி முதல் 6, 10ஆம் இடம், 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும், ஏன்னா ராசிநாதனும் உச்சம், யோகாதிபதியான குருவும் உச்சம் அடைகின்ற காரணத்தினால உங்கள் குடும்பத்தில் ஒரு வம்ச விருத்தி ஏற்படும். புதிய உறுப்பினர் பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சியாக அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கணும், அது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்ததாக இருக்கும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், இந்த வார கடைசியில் சந்திரன் 12ஆம் இடத்துக்கு வருவார். அது செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனாலும் இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், கடகராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகன் வழிபாடு செய்து வாருங்கள். குலதெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு. முடிஞ்சதுன்னா பழனியில் இருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியும் ஏற்படுறதுக்கு நல்ல அறிவுரையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. காலை 11 மணிக்கு மேலே 11:27 சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கிறது. என்றைக்கு வரைக்கும்னா 4ஆம் தேதி மதியம் 12:34 வரை, 2 நவம்பர் டு 4 நவம்பர்.
அதுக்கப்புறம் வளர்பிறை சந்திரன் தான். ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து இருக்கிறது துலாம் ராசியில் இருக்கார். அந்த இடத்துல சந்திரன் வந்து மேஷ ராசிக்கு வரும்போது வளர்பிறை சந்திரனாக இருப்பார். அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும், செல்வாக்கை தரக்கூடிய வகையில் இருக்கும், மதிப்பு மரியாதையை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும், தந்தையின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். 2ஆம் வீட்டு அதிபதி அதாவது புதன் வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராசிநாதன் நீச்சமாக இருக்காருன்னா மனசுக்குள்ளார ஒரு சின்ன பயம் இருக்கும், இது நடக்குமோ அது நடக்குமோன்னு நீங்களாக சில கற்பனையை வச்சுக்கிட்டு பயப்படுவீங்களே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு அலுவல் ரீதியாக பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை, உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் வந்திருக்காரு அப்படின்னா குரு பார்வையில் இருக்கார். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே மருத்துவ செலவு இருந்ததுன்னா அதனுடைய கண்டினியூவேஷன் இருக்குமே தவிர பெருசாக புதுசாக வியாதிகள் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வருகின்ற இந்த வாரக்கடைசி 8ஆம் தேதி முதல் மதிப்பு மரியாதை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த வாரத்தில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பாலினத்தவர்களால் வெற்றிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவுகள், பெண் உறவுகள், அதாவது அத்தை, அப்பாவுடைய அக்கா தங்க, அப்பாவுடைய சித்தப்பா சித்தி, இந்த மாதிரி உறவுகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாலினத்தவர்களின் உதவி உங்களுக்கு அமோக வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா பெண் தெய்வங்களை வழிபட்டு வாருங்கள். என்ன மாதிரி பெண் தெய்வங்கள்? அதாவது வாராகி, காளி, புவனேஸ்வரி, பாலா திரிபுர சுந்தரி, இல்லாட்டி ராஜராஜேஸ்வரி, இல்லை துர்க்கை. சிம்ம வாகனத்தில் இருக்கும் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு மனோபலம், பராக்கிரமத்தை ஏற்படுத்தும். பாலையை வழிபட்டால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். புவனேஸ்வரியை வழிபட்டால் நிலம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். இப்படி எதுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. பெண் தெய்வத்தை வழிபடுவதன் மூலமாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு பெண்களால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும், பெண்களால் ஆதாயம் ஏற்படும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில் 4ஆம் தேதி முதல் நவம்பர் 4 முதல் நவம்பர் 6 சந்திராஷ்டம நாட்கள். அதுக்கு முன்னாடி வளர்பிறை சந்திரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துக்கு வரும்பொழுது சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார். அதனால் அதுக்கப்புறம் தேய்பிறை சந்திரனாக இருப்பார். பாக்கியஸ்தானம் மற்றும் தசமஸ்தானத்துக்கு வரும்பொழுது தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக கடுமையான உழைப்பு ஏற்படும். வாரக்கடைசியில் சாட்டர்டே சண்டே கூட லீவ் கிடையாது சார் அப்படின்னு புலம்புவீங்க தெரியுமா? இந்த வாரம் நீங்கள் புலம்புவீங்க. உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகள், படிக்கின்ற குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக எங்கேயாவது இன்டர்ன்ஷிப் போகிறது, எங்கேயாவது புதுசாக கற்றுக்கிறதுக்கு போகிறது, இல்லை வேலைக்காக நீங்கள் யாரையாவது பார்க்குறதுக்காக போய் சந்திக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது ட்ரைனிங் பண்ணுறீங்கன்னா இந்த வாரத்தை கடைசியில் சனி ஞாயிறில் உங்களை வந்து நேரில் வர சொல்லுவாங்க. அதனால் அலைச்சல் ஏற்படும். ஆனால் வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு 6, 7 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் சூழ சந்தோஷமாக இருப்பீர்கள், உறவுகள் சூழ சந்தோஷமாக இருப்பீர்கள், நட்புகளால் ஆதாயம் ஏற்படும். புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடந்த காலத்தில் உங்கள் உறவுகள் யாராவது ஒருத்தர் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க, மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க. அவங்க விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களை மன்னித்து உங்களுடைய மனசை தேர்த்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து, தங்களுடைய கடமையை உணர்ந்து பொறுப்புடன் செயல்படக்கூடிய வாரமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஃபண்டிங்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு இந்த பூல் ஃபண்டிங், ஷார்ட் டேர்ம் ஃபண்டிங், இதெல்லாம் ஏஞ்சல் ஃபண்டிங் இதெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும்.
அலுவல் ரீதியாக உங்களுடைய சக பணியாளர்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் அல்லது அவப்பெயர் உங்களுக்கு விலகும் சூழ்நிலை ஏற்படும். உங்கள் மரியாதை கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மரியாதை உயர்வின் காரணமாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற வாரமாக இருக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக பெற்றோர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தீங்க. அப்பாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்கலை, அம்மாவுக்கு உங்களுக்கு ஒத்துக்கலை, சண்டை சச்சரவு இருந்தது. அம்மாவுடைய ஆரோக்கியத்தை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. அம்மாவுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றங்கள் இருந்தது. உங்களுடைய வேலையில் தடுமாற்றம், இதெல்லாம் மாறப்போகுது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக. உங்கள் அப்பா உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார். உங்கள் அம்மாவோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் அம்மாவோட வேலை சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் முரட்டு பிடிவாதத்தனம் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் தந்தைக்கும் மனஸ்தாபம், சண்டை சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நீங்கள் கொஞ்சம் மத்தியஸ்தம் பண்ணணும். அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும், உங்களுக்கு சங்கடம் இல்லாத வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வாராகி வழிபாடு பண்ணணும். ஏன் வாராகி வழிபாடு? உங்களை பற்றி தப்பாக பேசினவங்களுக்கு எதிரில் நீங்கள் நிற்கணும்ல, ஜெயிச்சு காட்டணும்ல. வாராகியை வழிபடுங்க. உங்களுடைய வெற்றிக்கு அவள் உறுதுணையாக நின்று உங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்துவாள். துலாம் ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வாரக்கடைசியில், அதாவது 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சனிக்கிழமை காலை 11 மணி 14 நிமிடம் வரை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. அதுக்கப்புறம் 6ஆம் இடம் போகிறாரு, 7ஆம் இடம் போகிறார். இந்த 3 இடங்களும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாகவும் சரி, குடும்ப ரீதியாகவும் சரி சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் உங்கள் உடம்பில் வியாதி இருக்குது, இடுப்பு பகுதியில் பிரச்சனை, கால் பகுதி முட்டி பகுதியில் பிரச்சனை, இல்லை கழுத்தில் பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு சங்கடமாக இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த செலவுகள், மருத்துவ செலவுகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்கள் வியாதி, உடம்பில் இருந்த வியாதிக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுனால வியாதியிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்கள் வீட்டில் உங்கள் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இதில் காரணம் என்னென்னா 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் உங்கள் ராசியில் நீச்சமாக இருக்கார். அதனால் மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற விமர்சனங்கள் அல்லது சங்கடங்கள் ஏற்படும். அதனால் அவர்கிட்ட பேசும்போது, அவங்க அண்ணங்கிட்டேயோ அவங்க அக்காக்கிட்டேயோ பேசும்போது கொஞ்சம் பதவிசாக பேசுங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி பேசுங்க. அதே சமயம் மேல் அதிகாரிகள்கிட்ட பேசும்போது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். ஏன்னா வேறு வழி இல்லை. அவன் தான் பைத்தியம்னு, அதாவது ஒரு படத்தில் வருமே, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவன் பைத்தியம் தெரிஞ்சு போயிடுது. அவன்கிட்ட போய் நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான் விலகி இருக்கணும். அவருக்கு ஏற்ற மாதிரி அவர் வெள்ளைக்காக்கா பறக்கிறதா அப்படின்னு, ஆமாம் சார் வெள்ளைக்காக்கா 2 பறக்கிறது, ஒன்று குட்டியும் ஒன்று சேர்ந்து பறக்கிறதுன்னு சொல்லி அவரை குஷிப்படுத்தி விட்டுறணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியை தரும். புதுசாக ஏதாவது வியாபாரம் துவங்கணும், இல்லை புதுசாக தொழில் துவங்கணும் அப்படின்னா இட் இஸ் த ரைட் டைம். நீங்கள் தாராளமாக முயற்சி எடுத்தால் கடன் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அதாவது நீங்கள் இத்தனை நாளாக ஒரு ஆளாக பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் ஸ்டாஃபை போட்டு உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அலுவலக ரீதியாக நீங்கள் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு மரியாதை உயர்வு, பதவி உயர்வு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்கள் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லி, இத்தனை நாளாக நீங்கள் மேனேஜராக இருக்கீங்க, இப்போ ஜென்ரல் மேனேஜராக உங்களுக்கு புதிய பொறுப்பை கொடுக்குறோம், இல்லை உங்களுக்கு ஃபேக்ட்ரி இன்சார்ஜாக கொடுக்குறோம், இல்லை உங்களை சேல்ஸில் உங்களோட ஹெட்டாக போடுறோம். ஏதோ ஒரு பொறுப்பு கூடுதல் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி சந்திராஷ்டமம். தசமஸ்தானாதிபதி உச்சமாகிறாரு. இதில் செவ்வாய் புதனின் பார்வையில் சந்திரன் வரதுனால வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வார கடைசியில் சந்திரன் 9ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு அலுவல் ரீதியாக, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக இரட்டை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசிய அலைச்சல், ஒரு வேலை விஷயமா போகிறீங்க, அங்கே போனதுக்கப்புறம் அந்த வேலை கேன்சல் ஆகும், அதனால் திரும்பி வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் கேன்சல் ஆகும். இதனால்
இதனால் உங்களுக்கு இரட்டை இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாரக்கடைசியில் சனி மற்றும் ஞாயிறு, அதாவது இந்த வாரத்தில் 8, 9 ஆகிய நாட்களில் உங்களுக்கு தடுமாற்றமான நாட்களாக இருக்கும். எந்த ஒரு வேலையிலையும் ஒரு நிரந்தரத்தன்மை இருக்காது, ஒரு தீர்வு கிடைக்காது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கூடவே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் சக்கரத்தாழ்வார் இருந்தால் அந்த சக்கரத்தாழ்வாரை 12 தடவை தினமும் போய் பிரதட்சணம் பண்ணுங்கள். 12 தடவை சுற்றிடுவாங்க. இதை சுற்றுறதுனால, அவரை சுற்றுறதுனால உங்களுக்கு என்ன பலன்னா, சக்கரம் சுத்த 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 உங்கள் வாழ்க்கை மேலே போகும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி, சந்தோஷம், சுக அனுபவம், பதவி உயர்வு, செல்வாக்கு உயர்வுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு இருக்கார். தொட்டது வெற்றி அடையும். நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, வழக்குக்கு போகிறீங்களா வெற்றி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறீங்களா, போலீஸ் இன்ஸ்பெக்டர் எந்திரிச்சு சல்யூட் அடிப்பார். சார் நீங்களா, வாங்க சார் உட்காருங்க, அவரே உங்களை கூப்பிட்டு மரியாதையாக பேசுவார். அதாவது எந்த இடத்துல மரியாதை கிடைக்காதோ அந்த இடத்துலையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏன் மரியாதை கொடுக்கலன்னா, மரியாதை கொடுத்தோன்னா நம்ம ஏச்சு கட்டிடுவோம், அதனால தான் அவங்க கொடுக்கறதில்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா கூட உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு, உங்கள் கம்பெனியில் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாங்க. நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு லெவல், ஒரு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் லெவலில் உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டில் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மதிப்பு மரியாதை உயரும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடமாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், அதனால் கவலைப்பட வேண்டாம். அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எதிரிகளை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் வேலை எதுவோ அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க, மற்றபடி எந்த கெடுதலும் ஏற்படாது. உங்களுடைய நீண்ட நாள் பணப்பற்றாக்குறை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வருமானம், ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம், குடும்பம் உச்சமடையும், வருமானம் உச்சமடையும். வருமானத்தை பெறுவதன் மூலமாக கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை, அதனால் கடன் அடையணும். கடன் அடையிறது மட்டும் இல்லை, எதிரிகளிடமிருந்து விலக்கு ஏற்படும். உங்களுடைய நண்பர்களை, உங்கள் கூட இருக்கிறவங்க யார் உங்களுக்கு சிக்கல் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவர்களே மாறுவார்கள். இனிமேல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன் சார், வாங்க சார் நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு வச்சு மரியாதைப்படுத்துவாங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மனசுக்கு தைரியத்தை கொடுப்பாங்க. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். நிலம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, இல்லை சொந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆசைப்பட்ட விஷயத்தையெல்லாம் நடத்திக்கிறதுக்கு உண்டான வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க பேச்சை கேளுங்க, அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருங்க. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறது, உங்கள் உடம்புல மருத்துவ ரீதியான தீர்வுகள், ஆப்ரேஷன் கத்தி வைக்கணும்னு சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் சார் மேடம் சார் உங்களுக்கு கத்தியெல்லாம் வேணாம், நீங்கள் வெறுமை மருந்திலே ட்ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், முருகன் வழிபாடு செய்யுங்கள், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஊர்காவல் எல்லை தெய்வம் அந்த அருவாளை வச்சுன்னு உட்காந்துருக்கோம்ல, அந்த மாதிரி தெய்வத்தை வழிபட்டுவாங்க. அது நான் சிட்டியில் இருக்கேன் சார், நான் பாம்பேயில் இருக்கேன்னா அங்கேயும் காவல் தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் எங்கே இருக்குன்னு தேடணும், அவ்வளோதான். அந்த தெய்வத்தை தேடி வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் வெற்றிகள் உங்கள் வீட்டு வாசலில் லைன் கட்டி நிற்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். சந்தோஷ அனுபவங்களை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. மன நிறைவு, குடும்ப சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளால் நிம்மதி மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுதல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால, நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால தந்தை வழியில் கவலைகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். வார ஆரம்பத்தில் அலைச்சல் இருக்கும், தந்தை வழியில் அலைச்சல் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் சனியோடு இணைகின்ற பொழுது உங்களுடைய வேலை விஷயமாக அலைச்சல் ஏற்படும். அலுவலக விஷயமாக மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுகள், தரம் தாழ்ந்த செயல்பாடுகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கும்.
ஆனால் அது கெடுதல் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய வைராக்கியத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கான செலவுகள், குழந்தைகளுடைய பயணச் செலவுகள், வெளிநாட்டு பயணச் செலவுகள், அதே சமயம் வெளிநாட்டு தொடர்பான முதலீடுகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் சம்பந்தமான செலவுகள், அல்லது உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணுறது, படிப்புக்காக செலவுகள் ஏற்படுறது, குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுன்னு இந்த மாதிரி செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் நடுவில் கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க, அதுவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்காக மேல் படிப்புக்காக கடல் கடந்த பயணம் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். ஆனால் அவங்க இப்போ உடம்பு தேறிட்டு வராங்க, அது ரெக்கர் ஆகக்கூடாது, அதை தான் கவனிக்கணும். அதை கவனிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அதே சமயம் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் நீங்கள் சற்று விலகி இருப்பது நல்லது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போலன்ட்டு திருக்குறள் ஒன்று உண்டு. அதாவது நெருப்புக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்துலேயும் போகக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது. ரொம்ப பக்கத்தில் போனால் எரிச்சிடும், ரொம்ப தள்ளி போனீங்கன்னா அதனுடைய சூடு உங்கள் கைக்கு வராது, உங்கள் உடம்புக்கு வராது. அது மாதிரி அரசாங்க அதிகாரிகள், குறிப்பாக போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடாக, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட், சிபிசிஐடி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தள்ளியும் இருக்கக்கூடாது. அது மாதிரி உங்களுக்கு, ஏன்னா அப்படி ரொம்ப க்ளோஸாக போனீங்கன்னா அவங்களால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உச்ச சந்திரனாக, அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருப்பார், அதுக்கப்புறம் உச்ச சந்திரனாக இருப்பார். இதன் மூலமாக உங்களுக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த பெரிய மனிதர்கள்ட்ட கொஞ்சம் ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க, கொஞ்சம் மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு, அவங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக குடும்ப பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும், கம்பல்சரியாக பண்ணணும். மற்ற எந்த தெய்வ வழிபாடு பண்ணாட்டினாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மற்ற தெய்வம் சப்போர்ட் வந்துடும். ஆனால் இது பண்ணாமல் நீங்கள் எந்த தெய்வத்துக்கு பழனிக்கு போகிறேன், திருப்பதிக்கு போகிறேன், திருச்சானூர் போகிறேன், இல்லை ஸ்ரீரங்கம் போகிறேன், இல்லை பேர் என்ன திருச்செந்தூர் போகிறேன், எங்கே போனாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை சேர்த்து வழிபடுவது நல்லது. ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக ஆரோக்கியத்தில் இருக்கும் தடுமாற்றங்கள் விலகும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும், உறவுகளின் வருகை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அப்படியே நெருங்கின ஒரு பந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் நண்பர்களை சந்தித்து அகமகிழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய நாட்களான 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே சமயம் 6ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் உங்களுடைய 5ஆம் இடத்துக்கு உச்சமடைகின்ற பொழுது அந்த இடத்துல உங்களுடைய வியாபாரத்திற்காக முக்கியத்துவத்தை கொடுத்து உங்களுடைய வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானாதிபதியான செவ்வாயின் பார்வையில் சந்திரன், உச்ச சந்திரன் இருக்கிறது. சந்திரமங்கல யோகத்தை தான தர்மங்களில் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்பை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு ஆற்றலை தரக்கூடிய, புதிய ஆற்றலை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூடுகின்ற நேரமாக இருக்கும். உங்களுடைய திறமையை உணர்ந்து உங்களை செலக்ட் பண்ணி உங்களை பொறுப்பில் உக்காந்து வைப்பாங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு பொறுப்புகள் கூடுகின்ற நேரம். உங்களுடைய தசமஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால அஃபீஷியலாக எதிரியாக இருந்தவன்லாம் அடங்கி போவான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் ஒரு ஆள் உக்காந்துட்டு உங்களை வேலையும் பண்ண உள்ள, உங்களை வளர்ச்சி அடைய உள்ள அந்த ஆள் வேலையை விட்டு போவான். ஒன்றா அவனே ரெசிக்னேஷன் பண்ணுவான், இல்லை கம்பெனி அவனை விட்டு வேலையை விட்டு தூக்கும். ஏதோ ஒரு ரீசன் அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுக்காக நம்ம வந்து யாரையும் கெட்டு போகணும்னு நம்ம நினைக்க வேண்டாம். அவங்க நல்லா இருக்கட்டும், ஆனால் நமக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கட்டும். அரசாங்க ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் அரசாங்க விஷயங்களை முன்னெடுத்து செல்வதை தவிர்ப்பது நல்லது. அதாவது பௌர்ணமி இருக்கிற வரைக்கும் போகலாம், அரசாங்க வேலையில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். பௌர்ணமி தாண்டி எடுத்தோ உங்கள் அரசாங்க வேலையெல்லாம் முன்னேற்றத்தை காணாது. அதனால் கொஞ்சம் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திரன் 5ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற பொழுது குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்களுடைய குழந்தைகளுக்கு வம்சவிருத்தி ஏற்படும். உங்கள் குழந்தைகள், உங்கள் பொண்ணோ பையனோ திருமணமாக இருக்குது, அவளுக்கு திருமண யோகம் கைகூடும், அவளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வம்சவிருத்தி, சந்தான பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. சந்திரன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த 6ஆம் வீட்டு அதிபதி லாபத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு அனுகூலமான வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருந்தாலும் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம், அதாவது 4ஆம் தேதிக்கு மேலே, 4ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், அம்மன் வழிபாடு, குறிப்பாக புவனேஸ்வரி அம்மனையும் அல்லது காமாட்சி அம்மனையும் வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர தீர்வும் நிரந்தர நிம்மதியும் ஏற்படும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறாரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 11:27 வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடத்துல போன உடனே சனியோடு சேர்ந்து குரு பார்வையில் வரார். உச்ச குருவின் பார்வையில், பாதகாதிபதி பார்வையில் வராரு. எங்களுக்கு கெடுதல் இருக்குமானா நிறைய பேசுவீங்க, கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அன்றைக்கி மட்டும் லிட்டரில் உங்களை பார்த்தா யாருன்னு நம்ம சொல்லுவாங்க, இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க சேட்டர் பாக்ஸ்னு. நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க, பேசி லொட்டல் 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 லொட்டல்னு. குறிப்பாக யாருக்கு இது லாபத்தை கொடுக்குன்னா, ஆன்மீக பேச்சாளர்கள், மார்க்கெட்டிங்கில் இருக்க, சேல்ஸில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க, அடுத்தவங்க கிட்ட பேசக்கூடிய பிஆரில் இருக்கக்கூடிய நபர்கள், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், இதில் எல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். நிறைய பேசுவீங்க. உங்கள் கடன் கொடுத்தவன்லாம் வீட்டில் வந்து உட்காருவான். நீங்கள் பேசி பேசி நீங்கள் சொல்கிறது அப்படியே கதை விடுவீங்க, பொய் சொல்லுவீங்க. ஆனால் அது வந்து கோர்வையாக வரும். அப்படியே இந்த வாரத்தில் இந்த பேமெண்ட் வரும், இந்த வந்தவொடனே இது இத்தனை நாள் ஆகும், அப்படியே கதை விட்டுட்டே போவீங்க. ஆனால் அந்த கதை கூட உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்களை, தடுமாற்றங்களை விலக்கும் வாய்ப்பு ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார். அவர் இப்போது இந்த வாரத்தில் பாக்யஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு போயிட்டு சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறாரு. இதனால் உங்களுக்கு தந்தை வழி உறவுகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த தடுமாற்றம், முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு சூழ்நிலைகள் ஏற்படும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். அந்த உதவிகளை கொண்டு உங்களுடைய கடனை அடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். இதனால் உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கு பணம் வேணுமே, உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட கேளுங்க, தாராளமாக உதவி பண்ணுவாங்க. அவர்களின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதர சகோதரிகளின் எழுச்சி மிகு செயல்பாடுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுனால இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாரம், சந்தோஷம் நிகழக்கூடிய வாரம். இந்த வாரத்திற்குண்டான, இந்த வாரத்தில் சந்திரன் 4ஆம் இடத்துல உச்சமாக இருப்பார், 5ஆம் இடத்துக்கு போவார். இது ரெண்டுமே தேய்பிரை சந்திரன். அதனால் எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமான்னு கேட்டால், உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொடுப்பாங்க. அவர்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துறதுக்காக அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு இருக்காது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு இந்த குழந்தைகள் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, நீங்கள் குழந்தை கிருஷ்ணரை வழிபட வேண்டும். அதாவது குழந்தையாக வெண்ணெய்த்தாழியுடன் இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வழிபட்டு வாருங்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்சவிருத்தியும், குழந்தைகளால் ஏற்படுகின்ற மன வருத்தத்திற்கு தீர்வும் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைந்திடும்.
அந்த குழந்தை, அதாவது வெண்ணைத்தாழி கிருஷ்ணரின் அருளால். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். மீனராசிக்கு வார ஆரம்பத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி வரைக்கும், 11:27 வரைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. குரு பார்வையில் இருக்கார். அதனால் குடும்ப சந்தோஷம், நீங்கள் உங்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகள், உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தாய் வழி உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். இதில் நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படும். உங்களுடைய மரியாதை உயர்வு ஏற்படும். சுயமரியாதைன்னு பேசிகிட்டு இருக்காளே, இப்போ உங்களுக்கு சுயமரியாதை ரொம்ப முன்னேற்றம் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அந்த சுயமரியாதையை நீங்கள் பெற முடியாது, அடுத்தவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் சொல்லலாம், நான் சுயமரியாதையோடு நிற்பேன் அப்படின்ட்டு. அடுத்தவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்தா தான் சுயமரியாதையோடு நிற்க முடியும். இல்லாட்டி எவனுமே உங்களை மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு யாரும் மதிக்கலைன்னா எப்படி உங்களுக்கு சுயமரியாதை வரும்? இந்த மரியாதையெல்லாம் அடுத்தவங்க கொடுத்தா தான். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நேரத்தில் இருக்கீங்க. வியாபாரிகளுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள், கணவன் மனைவி உறவில், உங்கள் ஆரோக்கியத்தில், குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஒரு 20 நாளாக இந்த மாசாந்திர பிரச்சனையில் சிக்கல் இருக்குது. ஏன்னா ராசியில் இருக்கிற சனி 7ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரனை பார்த்துட்டு இருந்தார். இந்த மாசாந்திர பிரச்சனை, ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்கத்திடமிருந்து, உங்கள் தந்தையிடமிருந்து வர வேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைகின்ற பொழுது உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு நன்மைகள் ஏற்படும். வெற்றிகள் உங்களை தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்குது. கடனே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ தேடி கடன் கொடுத்துட்டு போவாங்க. அதுக்காக எல்லா கடனையும் வாங்கிடாதீங்க. கடன் வாங்கினா பிரச்சனை உங்களுக்கு. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல பாக்யாதிபதி செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுடன் உங்களுக்கு ஏற்பட்ட மன விரிசல்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை, அதாவது இந்த பேசிஃபிகேஷன், பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபமும் இப்போ ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிப்பில் கெட்டியாக சுட்டியாக விளங்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால குழந்தைகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை. படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுக்கு, நீங்கள் கேம்பஸ் இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும். நீங்கள் வேலையில் இருக்கீங்களா, பதவி உயர்வு கிடைக்கும். மொத்தத்தில் வியாபாரிகளுக்கும் சரி, உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி, வளர்ச்சியை தரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், மீன ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், குலதெய்வ வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி வழிபாடு, கூடவே சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவனை வழிபட்டு வாருங்கள். ஏன்னா குருவின் பார்வையில் செவ்வாய் இருக்கார். அதனால் சிவனை, அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகன், அங்கே முருகன் கோயிலில் சிவனும் இருப்பார், முருகனும் இருப்பார். அங்கே முருகன் டீச்சராகவும் சிவன் மாணவனாகவும் இருப்பார். தந்தைக்கே உபதேசம் செய்த அந்த சுவாமிமலை சுவாமிநாதனை வழிபட்டு வாருங்கள். 3 வழிபாடு உங்களுக்கு: குலதெய்வ வழிபாடு, துர்கா சப்தஸ்லோகி வழிபாடு, சுவாமிமலை முருகன் வழிபாடு. இதை 3ம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அனுபவபூர்வமான பாடங்களை பெறக்கூடிய யோகத்தை அந்த சர்வேஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மன நிம்மதியும் கௌரவமும் ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.